ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டு 2 வீடியோவில் இஃப்தார் ஸ்பெஷலாக உங்களுக்கு நோம்பு கஞ்சியும் மட்டன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் பிரியாணிக்கு குக்கர்லேயே நம்ம டைரெக்டாக செஞ்சிடலாம். இப்போ ஆயில் வந்துட்டு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஹோல் கரம் மசாலா, அதாவது அன்னாச்சிப்பூ, ஜீரா, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இது நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு கரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் லேசாக வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துருக்கோம். அடுத்தது மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது நானே ப்ரிப்பேர் பண்ணது. இது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பவுடர் செஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம இதில் சேர்க்கவே வேண்டியதில்லை. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா கம்ப்ளீட்டாக மட்டனுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி லேசாக வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜீரகச்சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1:2ங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கூட தண்ணியை குறைச்சிட்டு தேங்காய் பாலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி மட்டன் நம்ம வேக வச்சதுனால இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.